வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன் டெஸ்ட் நம்பர் 6. இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2025 ரயில்வேல கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். அதை வந்து குரூப் டியில் 25 கொஷின்ஸாக கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்த மாதிரி நம்ம மிக்சடாக வச்சுருக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா? ஒரு கொஷின் காட்டுறப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணி கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுக்குங்க. வெறுமனே கொஷின் ஆன்சர்னு இந்த வீடியோ இருக்காது. ஒரு கொஷினுக்கு கீழேயும் இருக்கிற டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம தருவோம். இதுலேருந்து வேறு எந்த மாதிரிலாம் கொஷின் வரலான்ற ஐடியாவும் நம்ம சொல்லுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் சின்ன சேஞ்ச் என்னென்னா, இந்த ஒரு டெஸ்ட் நம்பர் 6ல் தமிழில் வந்து கொஷின்ஸ் வந்து நான் எடுக்கலை. ஓகேங்களா? ஆனால் கொஷின்ஸை வந்து தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ நானுமே வந்து தமிழ் மீடியம் தான். நான் இந்த சயின்ஸுக்கு மட்டும் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ எப்படி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் புக்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் வச்சு கொஷின் கேட்பாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே வந்து என்சிஆர்டி 9th 10th அப்படியே கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேஸ் மெட்டீரியலாக அவங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கை தான் எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் வச்சு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு அது சரியாக இல்லை, தமிழில் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் கொஷின் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிலீஷில் கொஷின் இருக்கும், ஆனால் நான் தமிழில் சொல்கிறேன். கொஷினை தமிழில் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் ஃபுல்லாக வந்து தமிழில் தான் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்றைக்கான டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ் மற்றும் சப்ஜெக்ட் வீடியோஸை நீங்கள் பெறலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ஃபார்முலா ஆஃப் ஈத்தேன்? ஓகேங்களா? ஈத்தைனுடைய கரெக்டான ஃபார்முலா எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். நேற்று இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அல்கீன், அல்கைன். ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் நம்ம ஃபார்முலாவும் பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே வந்து ஒய்என்இ இருக்குது. ஓகேங்களா? அல்கைன் வந்தால் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? CnH2n -2. ஓகேங்களா? அப்போது ஈத்துன்றதுக்கு நம்பர் என்ன? மீத்துன்றதுக்கு 1, அப்போ ஈத்துன்றதுக்கு 2. அந்த டேபிளும் பார்த்தோம் நேற்று. ஓகேங்களா? அப்போது ஈத்துன்றது 2னா என்னன்ற இடத்துல இங்கே 2 போடணும். அப்போது C2 போட்டுக்கலாம். H 2n 2 2s are 4 -2. அப்போது C2 H2ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2. ஓகேங்களா? நேற்று பார்த்தோமே அதுதான் இது. மீத்துன்னு வந்தால் 1, இந்த இது பார்த்துங்க. ஈத்துன்னு வந்தால் 2, ப்ரொப்புனா 3, பியூட்டுனா 4, பென்ட்டுனா 5, ஹெக்ஸுனா 6, ஹெப்டுனா 7, ஆக்டுனா 8, நோன்னா 9, டெக்குனா 10. ஓகேங்களா? அந்த எண்ணோட வேல்யூ இதை வச்சு தான் போடணும் நீங்கள். அப்புறம் அல்கேன், ஏன்னு வந்தால் ஃபார்முலா CnH2n +2. அதுக்கப்புறம் அல்கீன், இஎன்இ வந்தால் CnH2n. அல்கைன் வந்தால் CnH2n -2. ஓகேங்களா? இதில் இது மட்டும் தான் சிங்கிள் பாண்ட், அல்கேன் மட்டும்தான். அல்கீனும் அல்கைனும் மல்டிபிள் பாண்டு. அதாவது அல்கீனுன்றது டபுள் பாண்ட், அல்கைனுன்றது ட்ரிபிள் பாண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி அல்கேனுன்றது மட்டும்தான் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அல்கைனும் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஓகேங்களா? அல்கேனுன்றது நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன், அல்கைனும் நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு சின்ன சம்மு தான் இது, பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தமிழில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஒரு விசையானது ஒரு பாக்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அதோட பாக்ஸோட வெயிட் வந்து 10 kg, டியூரேஷன் வந்து 2 செகண்டு. ஓகேங்களா? அதில் வந்து வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 m/s 10 m/s இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ ஃபோர்ஸ் அதெல்லாம் ஆக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ விசை வந்து அதெல்லாம் செயல்பட்டுருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது விசை ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? F = ma. நம்ம எப்போவுமே என்ன கேட்குறாங்களோ அதோட ஃபார்முலாவை எழுதி விட்டுறணும். எழுதிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் பண்ணணும். F = மாஸ், நிறை வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க.
ஆக்சிலரேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் நமக்கு இந்த 2 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை t. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஓகேங்களா? முடிவு திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை காலம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ ஆக்சிலரேஷன் இங்கே கண்டுபிடிச்சிடலாமா? வின்றது 10 முடிவு திசைவேகம், யூன்றது 6 டிவைட் பை டைம் எவ்வளோனா 2 செகண்ட் கொடுத்துருக்காங்க 2. அப்போது 4/2 வரும். 4/2 to 2 வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே 2 வரும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன். கரெக்டுங்களா? அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 1 20 நியூட்டன் தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்சண்ட் இன் த செல்ஸ் ஆஃப் மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூ? மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூவில் எது காணப்படாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மெரிஸ்மெட்டிக் டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா வாக்யூல்ஸ் காணப்படாது. ஓகேங்களா? நியூக்ளியர் இருக்கும், செல்வால் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், வாக்யூல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிடுங்க. அதாவது குளுக்கோஸில் உள்ள மொத்த மூலக்கூறுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் வந்து 24. ஏன்னா குளுக்கோஸினுடைய ஃபார்முலா வந்து C6H12O6. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 6 + 6 12, 12 + 12 24. ஓகேங்களா? இந்த குளுக்கோஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன்ன்ற ப்ராசஸ் மூலமாக வந்து ஆற்றலாக மாற்றப்படுது, சுவாசித்தல்ன்ற ப்ராசஸ் மூலமாக. இது எப்படி பிரேக் டவுன் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் C6H12O6 இருக்குதுங்களா? இப்போது சைட்டோபிளாசத்தில் இந்த குளுக்கோஸ் ஆனது பைரவேட்டாக மாற்றப்படுது. ஓகேங்களா? இப்போது எந்தெந்த மாதிரிலாம் இதில் வந்து நான் குரூப் டியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு சார்ட்டை வச்சு குளுக்கோஸ் ஆனது பைரவேட்டாக எந்த இடத்துல மாற்றப்படுகிறதுனா சைட்டோபிளாசத்தில். ஓகேங்களா? அப்புறம் உடனே என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 கார்பன் மாலிகுல் இருக்கிற குளுக்கோஸை 3 கார்பன் மாலிகுல் இருக்கிற காம்போனண்ட்டாக மாற்றுறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பைரவேட். ஓகேங்களா? அப்போ குளுக்கோஸு பைரவேட்டாக சைட்டோபிளாசத்தில் மாறுது. பைரவேட்டில் 3 கார்பன் மாலிகுல் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த பைரவேட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரு எனர்ஜியை கொடுக்குது. ஓகேங்களா? அதுதான் அந்த ஏடிபின்னு சொல்லுவோம் பாருங்கள், அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டுன்ற எனர்ஜியை கொடுக்குது. மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எனர்ஜியை கொடுக்குது. ஓகேங்களா? ஆக்சிஜன் அங்கே இருக்குது. அடுத்தது, ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் எங்கன்னு கேட்டால் மசில் செல்ஸில், அது பைரவேட்டானது லாக்டிக் ஆசிடாகவும் எனர்ஜியாகவும் மாறுது. ஓகேங்களா? லாக்டிக் ஆசிடுக்கு ஃபார்முலா என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? லாக்டிக் ஆசிடுக்கும் எத்தனாலுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லாக்டிக் ஆசிடுக்கு என்ன ஃபார்முலா வரும், எத்தனாலுக்கு என்ன ஃபார்முலா வரும்ன்ட்டு. ஓகேங்களா? அப்போ லேக் ஆஃப் ஆக்சிஜனாக இருந்தால் அது லாக்டிக் ஆசிடாகவும் எனர்ஜியாகவும் மாற்றப்படுது. எங்கே? மசில் செல்ஸில். அது எங்கன்றதான் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனே சுத்தமாக இல்லாத இடம் எதுனா ஈஸ்ட்டு. அந்த இடத்துல எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு எனர்ஜியும் மாற்றப்படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருப்போம், எந்த இடத்துல எத்தனால் உற்பத்தி ஆகுது, எத்தனால் இது ஈஸ்ட்டில். ஓகேங்களா? அங்கே என்ன எதனால் உற்பத்தி ஆகுது? ஆக்சிஜன் இல்லாததுனால. ஓகேங்களா? அதே மாதிரி மசிலில் இருக்கக்கூடிய ஆசிடுக்கு பேர் என்னன்னு பார்த்துருப்போம், லாக்டிக் ஆசிடு. ஓகேங்களா? அது எதனால்? லேக் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளுக்கு எனர்ஜி உருவாக்க முடியும் அந்த குளுக்கோஸ்லேருந்து. ஓகேங்களா? அது எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த எனர்ஜிக்கு பேர் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா? இது நம்ம NCERT 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, அந்த குளுக்கோஸ்லேருந்து பைரவேட் மாறிட்டு 3 ஸ்டேஜ் தான். ஆக்சிஜன் இருந்தால், ஃபுல்லாக இருந்தால், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஓரளவுக்கு இருந்தால், அதுக்கப்புறம் ஆக்சிஜனே இல்லைனா. இந்த 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனில் எப்படியெல்லாம் மாறுதுன்றதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், மிக்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் கரெக்டு, எதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். ஒன்லி A ஒன்லியா, B ஒன்லியா அப்படின்ட்டு. தமிழில் என்னென்னா
தொங்கல் சஸ்பென்ஷன்னா வந்து தொங்கல், ஓகேங்களா? தொங்கல்னு சொல்லுவோம்ல, தொங்கல்ன்றது வந்து ஒரு ஹெட்ரோஜினியஸ் மிக்சரான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் த பார்ட்டிக்கல் ஆஃப் சஸ்பென்ஷன் ஸ்கேட்டர் எ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ த மேக் பாத் விசிபிள். சஸ்பென்ஷன் வந்து அதாவது தொங்கலில் வந்து லைட் ஆனது சிதறடிக்கப்படும்னு சொல்கிறாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் த soluble particles settle down when suspension left undistribution, that is a suspension unstable. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்யூஷன் வந்து செட்டில் டவுன் ஆகும்போது அது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். இப்போ இந்த மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ஓகேங்களா? இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் வந்து உண்மை கரைசல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சுகர் வந்து வாட்டரில் கரைச்சிருக்கிறது, சால்ட் வாட்டரு இதெல்லாம் வந்து வரும், ஓகேங்களா? ஆல்கஹால் இதெல்லாம் வரும். அதே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் தான் இந்த ரெண்டும் வரும், ஓகேங்களா? கொலாய்டல் சொல்யூஷனும் இந்த சஸ்பென்ஷனும் வரும், ஓகேங்களா? கொலாய்டல் சொல்யூஷன் அண்டு சஸ்பென்ஷன் வரும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷனும் சஸ்பென்ஷனும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுல்லாக செட்டில் டவுன் நல்லா கரைஞ்சிருக்காது, அது அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட் போகும்பொழுது அந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகும், ஓகேங்களா? அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சஸ்பென்ஷன்ன்றது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ஓகேங்களா? இதுதான் மிக்சரோடைய 2 டைப்ஸு. சப்ஸ்டன்ஸை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, நேற்று பார்த்தோம், எலமெண்ட்ஸு காம்பவுண்டன்ஸுன்னு சொல்லிட்டு. இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு காம்போசிஷனில் சேர்ந்துருக்கும். ஆனால் இந்த மிக்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு காம்பவுண்டில் சேர்ந்துருக்காது, ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனில் சேர்ந்துருக்காது, ஓகேங்களா? ரேண்டமாக சேர்ந்துருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டியை அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆனால் காம்பவுண்டன்ஸ் அப்படி கிடையாது, ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனில் இருக்கும், சேர்ந்து புது ப்ராப்பர்ட்டியை உருவாக்கியிருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி எலமெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்க்குறோன்னா அதுதான். cannot be broken down to simpler substance. எக்ஸாம்பிள் காப்பர், ஆக்சிஜன், அயன், ஹைட்ரஜன், மெர்க்குரி இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸு. மிக்சருன்றது வந்து பார்த்திங்கன்னா அனதர் பியூர் சப்ஸ்டன்ஸ் தவிர்த்து வரக்கூடியது, ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஹோமோஜீனியஸ்ன்றது நல்லா கரைஞ்சிருக்கும், ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும், ஓகேங்களா? சால்ட் வாட்டரு, சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் இதெல்லாம். ஹெட்ரோஜீனியஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த கொலாய்டல் சொல்யூஷனும் சஸ்பென்ஷனும் வரும் அதில், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ரெசிஸ்டர் ஹூஸ் வேல்யூ R is equal to 10 ஓம் இது, ஓகேங்களா? மின்தடை வந்து 10 ஓமு, அதனுடைய வோல்டேஜ் 10, அப்போது அதோட பவரு எவ்வளோ, அப்புறம் ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா? சரி, ஆன்சர் போட்டுடலாம். 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா பவர் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹீட்டு கேட்டிருக்காங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அப்புறம் ஹீட்டுக்கு என்ன ஃபார்முலா? I² RT. இது ஜூல்ஸினுடைய ஹீட்டு எஃபெக்ட் வருது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஃபார்முலா இது. இப்போது பவர் இஸ் ஈக்குவல் டு VIனா இங்கே நம்மளுக்கு V கொடுத்துருக்காங்க, I கொடுக்கல, அப்போது I கண்டுபிடிக்கணும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு IR ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஓம்ஸ்லா, ஓகேங்களா? Vன்றது 10, Rன்றதும் 10, அப்போ 10/10 வந்துடும். I இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும், ஓகேங்களா? I இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே போட்டுடலாம். P இஸ் ஈக்குவல் டு V டைன்னு இருக்குதா, V வந்து 10, Iன்றது 1, அப்போ P இஸ் ஈக்குவல் டு 10 தான் வரும். P இஸ் ஈக்குவல் டு 10 வாட்ஸ். எங்கே இருக்குது பாருங்கள், P இஸ் ஈக்குவல் டு 10 வாட்ஸு, ஆப்ஷன் 1ல் இருக்குது பாருங்கள். P இஸ் ஈக்குவல் டு 10 வாட்ஸு. அப்புறம் ஹீட்டு கண்டுபிடிக்கணும். H இஸ் ஈக்குவல் டு I² கொடுத்துருக்காங்க, Iன்றது 1 தான், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்புறம் R வந்து 10, T வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 1 மினிட்னா செகண்டில் தான் போடணும், அதுதான் SI யூனிட்டு, அப்போ செகண்டில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? 1 × 10 × 60 600 ஜூல், ஓகேங்களா? ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி, அதனால் ஜூல் போட்டுக்கிறோம், ஓகேங்களா? அப்போது ஹீட்டுன்றது 600 ஜூலு, பவருன்றது 10 வாட்ஸு, ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 1. ஃபார்முலாவை நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் இந்த ஃபார்முலா போட்டு நம்ம ஆன்சர் எடுக்கணும்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. அடுத்தது, வாட் இஸ் த இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட் இஃப் இட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட்டு 50 மீட்டர். எப்போவுமே எந்த ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணாலும் அதோட இனிஷியல் ஸ்பீட் வந்து 0 தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த கான்செப்ட் தான் இவங்க வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் 8th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட் அபவுட் த ஹியூமன் எக்ஸ்ட்ராடரி சிஸ்டம். ஓகேங்களா. கழிவு நீக்க மண்டலத்தில் வந்து கீழ்கொடுக்கப்பட்டதில் எது வந்து தவறாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. யுரித்ரா ஒரு பேர் இருக்குமா, இல்லை கிட்னி வந்து ஒரு பேர் இருக்குமா, யுரித்தர் ஒரு பேர், யுரித்ரைட் பிளாடர் நாட் ஏ பேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தப்புன்னு கேட்குறாங்க. 8th கொஷின், தப்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரித்ரா தான். யுரித்ரா வந்து ஒரு பேர் இருக்காது. ஓகேங்களா. நான் டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். கிட்னி ஒரு பேர் இருக்குங்களா. அடுத்தது யுரித்தர் ஒரு பேர் இருக்குதுங்களா. பிளாடர் வந்து ஒரு பேர் இல்லைன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த யுரித்ரா தான் பாருங்கள், பேராகவே இல்லைன்னா அதை பேரன்னு கொடுத்துருக்குறாங்க. யுரித்ரா ஒன் பேர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. யுரித்ரா வந்து சிங்கிளாக ஒரே இது தான் இருக்குது. ஓகேங்களா. யுரித்தர் தான் வந்து நம்மளுக்கு பேராக இருக்குது. கிட்னியையும் பிளாடரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் யுரித்தரு, அதுதான் பேராக இருக்குது. இது பேராக இல்லை. ஓகேங்களா. கிட்னி ஒரு பேராக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட்டு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் அபவுட் பாரன்கைமா. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வித்தவுட் பிரேக்கிங் அப்படின்னு வருது பாருங்கள். இட்ஸ் அலோஸ் பெண்டிங் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் லைக் டென்ட்ரைல்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் ஆஃப் கிளிம்பர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங்னா இதுக்கு தேவையான டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கோலன் கைமா தான். ஓகேங்களா. கோலன் கைமா தான் ஃப்ளெக்சிபிலிட்டியும் மெக்கானிக் ஸ்ட்ரென்த்தையும் தருது. ஓகேங்களா. தாவரங்கள் உடையாமல் பார்த்துக்குது. ஆனால் இது பாரன் கைமாக்கு வராது, அதனால் இது தப்பு. ஓகேங்களா. இது வந்து அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை வச்சுருக்குது. ஓகேங்களா. வித் செல் வால்ஸ், இது கரெக்டு. அன்றைக்கே நம்ம பாரன் கைமா பற்றி சொல்லியிருக்கிறோம். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் நீர் தாவரங்கள் வந்து நீரில் மிதக்கிறதுக்கு ஏரன் கைமா அப்படின்னு ஏரை ஃபில் பண்ணி ஏரன் கைமாவாக செயல்படுது பாரன் கைமான்னு சொல்லியிருப்போம். இதுவும் கரெக்டு. த செல்ஸ் ஆஃப் த பாரன் கைமா ஆர் லிவிங் செல்ஸ் அண்ட் ஆர் யூஸ்வலி லூஸ்லி அரேஞ்சு, இதுவும் கரெக்டு. ஓகேங்களா. இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம புக்லேயே இருக்குது. ஓகேங்களா. பாரன் கைமா இஸ் சிம்பிள் லிவிங் பிளான்ட் டிஷ்யூ. சாஃப்ட் பார்ட்ஸ் பிளான்ட்ஸ் லைக் ஸ்டெம்ஸ், ரூட்ஸ், லீவ்ஸில் இருக்கும். இட் செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்கடு. ஓகேங்களா. லூஸ்லி பேக்கடுன்னு வந்தாலே அது வந்து பாரன் கைமா தான். வித் தின் செல் வால்ஸ் அண்டு லார்ஜ் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஓகேங்களா. லூஸ்லி பேக்கடாக இருக்கும், செல்வால் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமாக வாட்டரையும் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உதவும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், பயான்சினா மிதக்கிறதுக்கு உதவும், தாவரங்கள் மிதக்கிறதுக்கு உதவும். ஓகேங்களா. அப்போது நம்ம பாரன் கைமானாலே என்னென்ன வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து லூஸ்லி பேக்கடாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உதவும், முக்கியமாக உணவு மற்றும் நீர் வந்து சேகரிச்சிக்கும். அதுக்கப்புறம் தாவரங்கள் மிதக்கிறதுக்கு உதவும். இதெல்லாம் வந்து பாரன் கைமா டிஷ்யூவினுடைய வேலைகளாக இருக்குது இங்கே தாவரங்களில். பாரன் கைமா ஒரு டிஷ்யூவாக பார்த்துடலாம் வாங்க. பாரன் கைமா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உதவும், ஸ்டோரேஜுக்கு உதவும். அதுக்கப்புறம் அந்த உணவை வந்து ஏற்றுக்கும். ஓகேங்களா. அசிமுலேஷன் பண்ணிக்கும் அண்டு சப்போர்ட் தரும். அதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா. அடுத்தது கோலன் கைமா. மெயினாக கோலன் கைமால் நம்ம சொன்னது ரெண்டே வார்த்தை தான், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட்னு வந்தாலே உங்களுக்கு கோலன் கைமா தான். அதாவது ஒரு நம்ம நாணல் பில்லெல்லாம் பார்ப்போம் பாருங்கள் மலைப்பகுதிகளில், அது எவ்வளோ காற்று அடித்தாலுமே வந்து உடையாது, ஆனால் பெண்ட் ஆகும். ஓகேங்களா. அதுதான் அது காரணமே கோலன் கைமா தான். ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிலிட்டியே தருது, ஒரு தாவரத்துக்கு உடையாமல் இருக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியே தருது. அதுக்கு கீவேர்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்டு ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து தருது கோலன் கைமா. அடுத்து ஸ்க்ளீரன் கைமா ஒரு டெட் செல், நம்மளுக்கே தெரியும், டெட்டான டிஷ்யூ அது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து,
ஸ்ட்ரென்த்தை தரும். அதுக்கப்புறம் அந்த சீட்ஸை வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய டெட் செல்லுன்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. சீட்ஸ் அண்ட் நட்ஸு அதை வந்து பாதுகாக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோகோனட், ஓகேங்களா? அந்த மேலே இருக்க பண்ணுங்க நார், அதுதான் வந்து ஸ்க்ளீரன் கைமா, ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ரென்த்து அப்புறம் சீட்ஸ் அண்ட் நட்ஸை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு வந்தாலே அது வந்து ஸ்க்ளீரன் கைமான்னு நம்ம போட்டுடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th கொஷின்னு ஆன்சர் பண்ணிக்கு. என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் இன்ஜூர் ஆகிட்ட பிறகு அவருக்கு வந்து அந்த ப்ளீட் ஆகிறது வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகணும், ஓகேங்களா? ஸ்டாப் ஆகலை அப்படின்னா ரத்தம் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த பிளட்டு கிளாட் ஆகி அதை ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்றது தான் கொஷின். அந்த டைப்பில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கே தெரியும். ஆப்ஷன் 4 பிளட் பிளேட்லெட்ஸ். ரத்தத்தில் பிளட் பிளேட்லெட்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறையும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஒரு சிலருக்கு அந்த அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா சின்ன அடிப்பட்டாலும் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடும், ஓகேங்களா? ஒரு படத்தில் அதர்வாக் கூட அந்த டிசீஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈட்டி தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்றதை சிம்பிளாக பார்த்துடலாம், ஓகேங்களா? பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100%ல் 55% அதில் பிளாஸ்மா இருக்குது, ஓகேங்களா? 45% தான் இந்த ரெட் பிளட் செல்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸு, அப்புறம் இந்த பிளேட்லெட்ஸ், இது மூணுமே அடங்குது இந்த 45% தான். மீதி 55% வந்து நம்மளுக்கு பிளாஸ்மா தான் இருக்குது. இந்த பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குதுன்னா ஒரு வாட்டர் கண்டென்ட் தான். பிளாஸ்மா வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு வாட்டர் கண்டென்ட்டு. அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸு, எலக்ட்ரோட்ஸு, நியூட்ரியன்ஸு இதெல்லாம் வந்து அடங்கியிருக்கும் அதில், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அமினோ ஆசிட், நியூட்ரியன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, நைட்ரஜன் வேஸ்ட்டு, எலக்ட்ரோலைட்ஸு, கேஸஸ் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா? ஆல்புமின், குளோபுலின் இதெல்லாம் வந்து இதில் இருக்க பிளாஸ்மாவில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ். 55% இது தான் இருக்கும். மீதி இருக்கிற 45% தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். எரித்ரோசைட்ஸ்னால் வந்து ரெட் பிளட் செல்ஸு. ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரெட் பிளட் செல்ஸு தான். இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிக்மெண்ட்டு ஹீமோக்ளோபின்ன்ற பிக்மெண்ட்டு தான் ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சிஜனை எடுத்துன்னு போகுது, ஓகேங்களா? அதனால் இதை வந்து ஆக்சிஜன் போட்டுன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க, ஆக்சிஜன் படகுன்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஷினுக்கு நேற்று ஃபார்முலா பார்த்தோம். அதை இன்றைக்கி டேட்டாவோட கொஷின் கேட்டிருக்காங்க உணர் ஷிஃப்ட்டில், ஓகேங்களா? நேற்று ஃபார்முலா பார்த்தோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா, நானும் எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொன்னேன். சொல்யூட்டு, சால்வெண்ட்டு, இது ரெண்டும் சேர்ந்தது சொல்யூஷனு. அப்போது எப்படி போடணும்னு சொல்லிட்டு சிம்பிளுங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிட்டா நீங்கள் சொல்யூஷனுடைய டோட்டல் மாசை கீழே எழுதிக்கணும். சொல்யூஷனுன்றது சால்வெண்ட்டாலையும் கரைப்பொருளாலையும் கரைப்பானாலையும் ஆனது, ஓகேங்களா? அப்போது கரைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் இருக்குது. கரைப்பான் வந்து 280 கிராம். கரைப்பான்ன்றது வாட்டர் தாங்க, ஓகேங்களா? அப்போது மொத்தம் வெயிட்டு 300 கிராம் வரும், ஓகேங்களா? அடுத்தது மேலே எதை போடணுன்னா சொல்யூட்டு தான் போடணும், கரைப்பொருளை தான் போடணும், ஓகேங்களா? 20 × 100. இப்போ கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது 5,20,000 அடிக்கலாம், இது 5,03,000 அடிக்கலாம். அப்போ 20/3 தான் ஆன்சரு. 20/3னா 6.666 வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? 6.666% தான் ஆன்சர், ஓகேங்களா? கவனமாக என்ன பண்ணணும்னா கீழே வந்து அந்த 280 தூக்கி போட்டு மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் நிறைய டைம். நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூஷன் தான் மொத்தமாக போடணுமே. மேலே கரைப்பொருள் அந்த சொல்யூட்டுடைய மாசை மட்டும் போட்டால் நம்மளுக்கு × 100 போட்டால் பர்சன்டேஜ் வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம். Which hormone helps in development of female sex organs and regulate menstrual cycle? ஓகே, ஃபீமேலுக்கு செக்ஸ் ஆர்கனில் மெச்சுரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா ஃபீமேல் ஹார்மோன் இதுன்றது தான் கொஷினே, ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஈஸ்ட்ரோஜன். டெஸ்டோஸ்ட்ரோன் வந்து நேற்று பார்த்தோம். நம்மளுக்கு அந்த டெஸ்டிஸில் தான் இது வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மேலுக்கானது இது, ஓகேங்களா? இது ஃபீமேலுக்கானது.
அப்புறம் மீதி எல்லா ஹார்மோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமான ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து நம்மளுக்கு பேங்க்ரியாஸில் வந்து செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா, கணையத்தில் இது வந்து செக்ரேட் ஆகுது. இது பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் குறைபாடு வந்தால் தான் டயபெட்டிஸ் வந்து வரும். ஓகேங்களா, இது பார்த்துங்க. இன்சுலின்றது கணையத்தில் சுரக்கக்கூடியது. அப்புறம் அட்ரலின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அட்ரினல் கிளாண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து சுரக்கக்கூடியது அட்ரினலின். ஓகேங்களா, இது வந்து தமிழில் பறக்கும் சண்டை ஹார்மோன், அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபைட்டர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. சடனாக நம்ம எதனா ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு காரணமான ஹார்மோன் வந்து இந்த அட்ரினலின் ஹார்மோன் தான். ஓகேங்களா, அப்புறம் தைராக்சின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கும். இது பாடியோடைய மெட்டாபாலிக் ரேட்டை வந்து ரெகுலேட் பண்ணும், உடம்புல டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது ஈஸ்ட்ரோஜன் இப்போ பார்த்தோம். இது வந்து ஃபீமேல் செக்ஷுவல் ஹார்மோன். ஓகேங்களா, அடுத்தது டெஸ்டாஸ்ட்ரான் மேல் ஹார்மோன் இது. அடுத்தது க்ரோத் ஹார்மோன்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் வந்து க்ரோத் ஹார்மோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மெலட்டோனின்ன்றது வந்து நம்ம தூங்குறதுக்கு நிறைய இப்போ கூட தூக்கம் வரலன்னு நம்ம எதனா வீடியோஸ் எல்லாம் பார்த்தா யூடியூப் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே, மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நைட்டு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி தூக்கம் வர வைக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன். ஓகேங்களா, அப்புறம் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டிசோல் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ்டு ஹார்மோன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஓகேங்களா, இது வந்து நம்ம உடம்புல பிளட்டு சுகர் அப்புறம் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுது. இதுவும் வந்து நம்ம அட்ரினல் கிளாண்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, அட்ரினலின்னு ஒரு ஹார்மோன் பார்த்தோம், அப்புறம் கார்டிசோல், இது ரெண்டுமே அங்கே தான் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ நம்ம பாடியில் எந்தெந்த கிளாண்ட்லாம் எங்கெங்கே இருக்குன்றது ஒரு சின்ன அவுட்வியூ. இங்கே பிட்யூட்டரியில் வந்து க்ரோத் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் தைராய்டு வந்து கழுத்து பகுதியில் இருக்கும், இங்கே தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அப்புறம் வந்து பேன்க்ரியாஸ் கணையத்தில் வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகுது. அப்புறம் அட்ரினலினில் வந்து ரெண்டு சொன்னோம், கார்டிசோல் ஒன்று, அட்ரினலின் ஹார்மோன் வந்து. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தோம்னா டெஸ்டாஸ்ட்ரான் செக்ரேட் ஆகுது. இங்கே அப்படியே பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும். மற்றதெல்லாம் அப்படியே சேமாக தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எது வந்து நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்னு கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னால் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏன் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் வந்து நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அப்போ ஏன் இருந்தாலே நீங்கள் அந்த ஆப்ஷனை தூக்கிட வேண்டியது தான். இங்கெல்லாம் ஏன் இருக்குது அப்படியே இது தூக்கிட வேண்டியது தான். கரெக்ட் ஆன்சர் வந்து ஈனு ஒயின், அல்கீன் அல்காயின் இருந்தால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே, அதனால் லைட்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அல்கேனுன்றது சேச்சுரேட்டட், கீனோ அல்கைனோ அன்சேச்சுரேட்டட். ஓகேங்களா, next question. If future shoot hidden in germinating seed is called plumble, then future root of germinating seed would be. அதாவது ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க, நான் டயக்ராம் காட்டி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரூட்டு ஷூட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு பார்ட் இருக்குது. அதில் வந்து ஃப்யூச்சர் ரூட்டை வந்து ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே வளர்ந்து வரக்கூடியது ஷூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ப்ளூமல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர் ஷூட்டை வந்து ப்ளூமல்னு சொல்கிறோம், ஆனால் ஃப்யூச்சர் ரூட் என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சர் ரூட்டை வந்து ரேடிக்கல்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் தான் வந்து 10th புக்கில் இந்த சின்னதாக இந்த டயக்ராம் கொடுத்து பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃப்யூச்சர் ரூட் இஸ் கால்டு ரேடிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துங்க, இந்த ரெண்டு வேர்டையும் பார்த்துங்க, ரேடிக்கல் இதையே பார்த்துங்க. ஃப்யூச்சர் ரூட்டுக்கு பேர் என்ன, ஃப்யூச்சர் ஷூட்டுக்கு பேர் என்ன, ஃப்யூச்சர் ரூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் சீட் எம்பரியோ, திஸ் டெவலப்டு ஷூட். ரேடிக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் ஆஃப் எம்பரியோ டெவலப்டு ரூட். ஓகேங்களா,
இந்த பார்ட் எல்லாம் அப்படியே பார்த்துக்குங்க. மீதி இருக்கிற பார்ட்லாம் செப்பல் பீட்டல்லாம் பார்த்துருந்தோம். செப்பல்ன்றது அந்த ஃப்ளவருக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு, பீட்டல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது இந்த ட்ரோபிசம் பற்றி அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் எல்லா ஷிப்லேயும் கேட்குற மாதிரி தான் தெரியுது. எல்லா ஷிப்லேயும் இல்லை, ஒரு 3 ஷிப்பில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. டெக்னீஷியனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணிவிடுங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. ஃபோட்டோட்ரோபிசம்ன்றது டுவார்ட்ஸ் வாட்டர் கிடையாது, டுவார்ட்ஸ் லைட்டு. ஓகேங்களா. ஹைட்ரோட்ரோபிசம் தான் டுவார்ட்ஸ் வாட்டரு. ஜியோட்ரோபிசம் வந்து டுவார்ட்ஸ் கிராவிட்டி. கெமோட்ரோபிசம் வந்து டுவார்ட்ஸ் கெமிக்கல். ஓகேங்களா. அதாவது இந்த ட்ரோபிசம்னா ஒன்றும் இல்லை, இந்த தாவரங்கள் வந்து எதை நோக்கி வளர்ந்து போதோ, எதை தேடி போதோ அதை வந்து அந்த ட்ரோபிசம்னு சொல்லி பேர் வச்சு அழைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சூரியகாந்தி பூ வந்து லைட்டை நோக்கி திரும்பும். ஓகேங்களா. அதை வந்து ஃபோட்டோட்ரோபிசம்னு சொல்கிறாங்க. ஜியோட்ரோபிசம்னா அந்த தாவர வேரானது கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி உள்ளே இழுத்துன்னு உள்ளே போகிறத வந்து ஜியோட்ரோபிசம்னு சொல்கிறாங்க, ரூட்டு. ஓகேங்களா. அதே வந்து ஷூட்டை வந்து நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம். ஏன்னா வந்து ஷூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே வளர்ந்துனே போகும் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்ட். ஆனால் ரூட் வந்து டுவார்ட்ஸ் கிராவிட்டி போகும். அதனால் ரூட்டை வந்து பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம்னும் ஷூட்டை வந்து நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கெமோட்ரோபிசம் வந்து கெமிக்கல். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போலன் டியூப் வந்து போலன் கிரெயின்ஸை நோக்கி வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வரும். அந்த ஒரு கெமிக்கலை நோக்கி இருக்கிறத வந்து கெமோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வாட்டரை நோக்கி போகிறது, தண்ணியை தேடி வேர் வந்து உள்ளே நோக்கி போயினே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஹைட்ரோட்ரோபிசம்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், ஒரு சில வேரெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக போகும் தண்ணிக்காகவே. ஓகேங்களா. இல்லைன்னா தண்ணிக்காக சைடில் கூட போகும், ஆழமான இல்லை, சைடில் கூட இப்படி போகும். ஆலமரம்லாம் இருக்குதுன்னா ரொம்ப தூரம் வேரும் படர்ந்து போகும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இது வந்து தொட்டாசினிங்கின்னு சொல்லிட்டு ஒரு தாவரம் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அதில் இருக்கக்கூடியது இந்த டச் பண்ணுறதுனால வரக்கூடிய ட்ரோபிசம். இது நம்ம புக்கில் இல்லை. ஓகேங்களா. இந்த 4 ட்ரோபிசம் தான் இருக்குது. ஓகேங்களா. ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், கெமோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம். நெக்ஸ்ட்டு 16th கொஷின். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின், ஆன்சர் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு மெட்டல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினோட விடை புரிஞ்சால் என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆசிட் அண்ட் பேஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஆசிடும் மெட்டலும் ரியாக்ட் ஆனால் நமக்கு கிடைக்கிறது சால்ட்டு ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் கேஸ் தான். ஓகேங்களா. அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். நம்மளே இந்த ஈக்குவேஷன் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. எதனா ஒரு அதான் ஆசிட் இவங்களே கொடுத்துட்டாங்க, HClன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்டல் வச்சுக்கோங்க, சோடியம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா சால்ட் ஒன்று கிடைக்கும், NaCl. அந்த ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வந்துடும். நான் ஒரு ரஃபாக போடுறேன் ஈக்குவேஷனு, இது பேலன்ஸ்டாக வராது, உங்களுக்கு ரஃபாக புரியணுன்றதுக்காக போடுறேன். HCl வந்துடும், ஹைட்ரஜன் கேஸ் வந்துச்சுங்களா. இது வந்து எதுக்காக வச்சு ஆசிடோ மெட்டலோ ரியாக்ட் ஆனால் அடுத்த கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆசிடோ மெட்டலோ ரியாக்ட் ஆனால் சால்ட்டும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆசிடும் மெட்டல் ஆக்சைடும், ஆசிடு ப்ளஸ்ஸு மெட்டல் ஆக்சைடும் ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா அதே மாதிரி ஒரு சால்ட்டு கிடைச்சிடும், ப்ளஸ் இங்கே வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா. இங்கே வாட்டர் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிடும் மெட்டல் கார்பனேட், ஓகேங்களா, இங்கே மெட்டல் ஆக்சைடு, இங்கே மெட்டல் கார்பனேட்டும் ரியாக்ட் ஆனால் எப்பயும் போல் சால்ட்டு கிடைச்சிடும். அது கூடவே வாட்டர் கிடைக்கும். மெட்டல் கார்பனேட்டாக இருக்குதுல்ல, அதனால் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அப்போது ஆசிடும் மெட்டல் கார்பனேட்டும் ரியாக்ட் ஆனால் என்ன கேஸ் நமக்கு கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். மெட்டலும் ஆசிடும் ரியாக்ட் ஆனால் வெறுமனே ஹைட்ரஜன் தான் கிடைக்கும். ஆசிடும் மெட்டல் ஆக்சைடும் ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது ஆசிடுக்கும் மெட்டல் கார்பனேட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போடுற பாருங்கள். HCl இருக்குது, ஒரு மெட்டல் கார்பனேட் எடுக்கிறோன்னா சோடியம் கார்பனேட் எடுத்துக்கலாம். ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சால்ட் என்ன சால்ட்டு கிடைக்கும், NaCl வந்துடும். அது கூட வாட்டர் வரும், அது கூட கார்பன் டை ஆக்சைடு வரும். இது வந்து மெட்டல் கார்பனேட் கூட. அதே மெட்டல் ஆக்சைடு கூடனா வெறும் வாட்டர் மட்டும்தான் வரும். அதே வெறும் மெட்டல் கூட அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா.
இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் பார்க்குறப்போ நீங்களே மனசில் வந்து அட்டாமிக் நம்பரை சொல்லி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? குளோரின் வந்து 17 நினைக்கிறேன். ஹைட்ரஜன் 1, மீதி 2ம் பாருங்கள் என்னான்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். An electric bulb connected to a 200 volt generator. The current drawn by the bulb in 0.1 ampere. What is the power of the bulb? பவருக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. P is equal to, அதாவது ஒரு பல்பினுடைய வோல்டேஜ் வந்து 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கரண்ட்டு மின்னோட்டம் வந்து 0.1 ஆம்பியர் கொடுத்துருக்குறாங்க. P is equal to VI வருது. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ்ன்றது 200, ஐன்றது 1/10, 0.1 1/10 வச்சிடறோம், வேறு ஒன்றும் இல்லை. 20 வாட்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ பவரில் என்னென்ன ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். P is equal to VI 1. அதுக்கப்புறமா முக்கியமான ஃபார்முலா I is equal to Q/S. இந்த Qன்றது Q/T. Tன்றது டைம், அதுதான் Sன்னு போட்டேன், செகண்ட்ன்றது. Qன்றது வந்து இந்த சார்ஜுன்னு வரும் பாருங்கள், கூலும், அது வரும். இந்த டைம் வந்து நம்ம செகண்ட்ஸில் தான் போடணும். அது ரெண்டும் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆம்பியர் ஐ கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா வரும். அப்புறம் முக்கியமாக நம்ம கவனிக்க மறக்கிற ஃபார்முலா வந்து ஒர்க் டன். இதில் ஒரு ஒர்க் டன் வரும் கரண்ட் சாப்டரில். இப்போது வோல்டேஜும் சார்ஜும் கொடுத்துட்டு ஒர்க் டன் கேட்டாங்கன்னா W ஈக்குவல் டு V இன்ட்டு Q. அப்புறம் இந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்குங்க, மறந்துடாதீங்க. திடீர்னு ஒரு கொஸ்டின் இறக்கிடுவானுங்க, ஒர்க் டன் என்னன்னு கேட்டுருவானுங்க. ஒர்க் டன்னா மைண்டில் என்ன ஞாபகம் வரணும்? V இன்ட்டு Qன்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இந்த P is equal to VI எல்லாம் கூட ஞாபகம் வந்துடும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன? இப்போ ஜூல் எஃபெக்ட் பார்த்தோம். H is equal to I² RT. ஓகேங்களா? இது பார்த்தோம். அப்புறமா V is equal to IR எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஃபிசிக்ஸில் நம்ம படித்த ஒரே ஃபார்முலா இதில் ஸ்கூலில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது இதில்? இப்போது SI யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டாங்கன்னா நம்ம வாட்ஸுன்னு போடணும். அதே கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டாங்கன்னா நம்ம kW/h தான் போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SI யூனிட்னு கேட்டால் வாட்டு, கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டால் kW/h. ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட்டில் நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி லெவல் வந்து 50 Hz. ஓகேங்களா? இது 2018 ALP ப்ரிலிமினரியில் கேட்டாங்க. ஓகேங்களா? 50 Hz. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். டீகாம்போசிஷன் நம்ம போன வீடியோவிலே கொஞ்சம் சொல்லியிருந்தோம். இந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது நிறைய கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. டீகாம்போசிஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் டு குயிக்லைம். லைம்ஸ்டோன் குயிக்லைமாக மாறுது. அண்டு லைம்ஸ்டோன் வந்து குயிக்லைமாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் ரியாக்ஷன்னு கேட்குறாங்க. இது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் தான், அதெல்லாம் எந்த டைப்புன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து தெர்மல் டீகாம்போசிஷன். ஓகேங்களா? ஆன்சர் இது எங்கே இருக்குன்னா, நம்ம டீகாம்போசிஷன் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் கவனிக்காம விட்டவங்களுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம புக்கிலே வந்து காம்போசிஷன் ரியாக்ஷனில் எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அயன் ஆக்சைடை வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லெட் நைட்ரேட் வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நடுவில் இதை கொடுத்துருப்பாங்க. கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடாக மாறி கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இதை தான் கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க தெளிவாக. கால்சியம் கார்பனேட் லைம்ஸ்டோன் வந்து குயிக்லைமாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெர்மல் டீகாம்போசிஷன். அதுதான் இதை நம்ம போட்டுருவோம். கொஸ்டின் படித்தா கூட இதை படிக்கலனாலும் இருந்தாலும் கொஞ்சம் இங்கே நோட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ஷோராக ஆன்சர் அடிக்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீகாம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் ஹீட்டிங் ஏ இம்பார்ட்டன்ட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் யூஸ்டு இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். Calcium oxide is called limestone, lime or quicklime. It has many uses. One is manufacturing cement. எது? quicklime. ஓகேங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மேனுஃபேக்சரிங் சிமெண்ட். when decomposition reaction carried out heating it is called thermal decomposition. டீகம்போசிஷன்னா தெரியும், ஒரு காம்பவுண்டை மல்டிபிள் காம்பவுண்டாக மாற்றினா. இப்போது ஒரு இங்கே பாருங்கள், கால்சியம் கார்பனேட்டை ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது. இப்படி பிரிஞ்சால் அது டீகம்போசிஷன் தெரியும். காம்பினேஷன்னா அப்படியே உல்ட்டா. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று உருவானா அது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா?
அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. விச் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் அக்வைர்டு பை எ ஸ்ட்ரிச்டு ரப்பர் பேண்ட்? இழுத்து பிடிக்கப்பட்ட ரப்பர் பேண்டில் என்ன ஆற்றல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒளி ஆற்றலா, இயக்க ஆற்றலா, இல்லை நிலை ஆற்றலா, அல்லது வெப்ப ஆற்றலா? 90th ஒன் கரெக்ட் ஆன்சர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா நான் அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படித்தவங்களுக்கு தெரியும், சொல்லவும் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஓகேங்களா? என்னென்னா இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது ஒரு ஹிடன் எனர்ஜி மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இழுத்து வைக்கப்பட்ட ரப்பர் பேண்ட்னா அதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அதை விட்டால் ஒரு எனர்ஜி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது இழுத்து பிடிக்கும் போது அது எனர்ஜி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் விட்ட பிறகு அது இயக்க ஆற்றலாக மாறும். இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது எம்ஜிஹெச், நிலையாற்றல்ன்றது. ஓகேங்களா? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. கைனடிக் எனர்ஜின்றது ஆஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகேங்களா? இது சம்மந்தமாக நம்ம சப்பலாகவும் நிறையா போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இப்போது இது அழுத்தி வச்சுருக்காங்களா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இதில் ஒரு எனர்ஜி ஒளிஞ்சிருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ணால் இது மேலே தூக்கி அடிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரிலீஸ் பண்ண பிறகு இது வந்து இதுதான் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? அடுத்தது, when metal produce hydrogen gas when treated with very dilute nitric acid, அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த மெட்டல் கூட டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்னா HNO3 ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு ஹைட்ரஜன் கிடைக்குன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு ஆசிட் கூட மெட்டல் ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு சால்ட்டும் H2O கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல அதை ஏன் கேட்டிருக்காங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நைட்ரிக் ஆசிட் இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கிற NO3ன்றது இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒன்று படிச்சிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா புரியும். ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜன் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஹைட்ரஜனை விட ரியாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறவன் தான் ஹைட்ரஜன்கிட்ட இருக்கிற அந்த NO3யை பிடுங்க முடியும். ஓகேங்களா? பிடுங்க முடியுன்ற சென்ஸ் அதில் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், HNO3 இருக்குதுங்களா, ப்ளஸ்ஸு ஒரு காப்பரை போடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த காப்பர் வந்து இவங்ககிட்ட இதை வாங்க முடியாது NO3. ஏன்னா இந்த காப்பர்ன்றவன் ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி கம்மி. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த ரியாக்டிவிட்டி தெரிஞ்சால் தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்கு, அயனு, லெட்டு, ஹைட்ரஜன், காப்பரு, மெர்க்குரி, அதுக்கப்புறம் சில்வரு, கோல்டு. இது சரளமாக நம்ம சொல்லணும். அந்த பேப்பரில் கூட நம்ம ஒரு டைம் அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் எழுதுனா தான் நம்மளால் ஆன்சரே பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மெக்னீஷியமும் மேங்கனீஸும். இப்போ இது ஏன்னு சொல்கிறாங்க, நான் நைட்ரிக் ஆசிட் அதே மாதிரி எழுதிக்கிறேன். HNO3 எழுதிற இருக்குங்க பாருங்கள். மெக்னீஷியம், ஹைட்ரஜன் எங்கே இருக்காங்க பாருங்கள். இப்போ ஹைட்ரஜனை விட ஒரு கொஞ்சம் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி. அப்போது மெக்னீஷியம் என்ன பண்ணுவார், ஈஸியாக இந்த NO3 இவர்கிட்டருந்து வாங்கிடுவார். அப்போது இந்த ஹைட்ரஜன் கேஸ் தனியாக வரும். அதே இந்த ஆப்ஷனில் இப்போ நான் டெஸ்ட்டு போட்டால் என்ன பண்ணுவேன், காப்பர் வந்து எனக்கு இதை விட ரியாக்டிவிட்டி இதுன்னு சொல்லிட்டு தெரியும், கம்மின்னு சொல்லிட்டு தெரியும் ஹைட்ரஜனை விட. அப்போது காப்பர் இருக்கிறத தூக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது கோபால்ட் இருக்கிறத தூக்கிட்டோம்னா நமக்கு இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் அன்றைக்கே அந்த ரியாக்டிவிட்டி சீரியஸை படிங்கன்னு சொன்னேன். இது வெறுமனே இந்த ரியாக்ஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரியாக்ஷனுக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அது ரியாக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்டோட அதிகமாக இருந்தால் தான் அந்த எலமெண்ட்டு இதுக்கிட்டேருந்து வாங்க முடியும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? 21st. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 21st கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. டிண்டால் எஃபெக்ட் ஏன் நடக்குது? அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான் டிண்டால் எஃபெக்ட்டு. அது எதனால் நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா?
இப்போ நான் ஏற்கனவே பார்த்த அந்த கொலாய்டல் சொல்யூஷன்லேயும் கூழ்ம கரைசல்லையும் தொங்கல்லையும் சஸ்பென்ஷன்லேயும் தான் அது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன் நடக்குதுன்னா அது சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் தான். அதே வந்து உண்மை கரைசல் ஹோமோஜினியஸ் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக அது சொல்யூஷன் கரைஞ்சிருக்குது. அதனால் அதில் வந்து அந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகாது. ஆனால் இதில் வந்து சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அங்கேயும் இங்கேயும் அலைமோதின்னு இருக்கிறதுனால அதை அடிக்கும் போது ஒளி அந்த மாதிரி சிதறுது. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த சைஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்ட்டிகல்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் கேட்டுன்னு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ரிடக்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் கரெக்டாக இல்லை ஏபி கரெக்டாக பிசி கரெக்டாக அந்த மாதிரி ஆன்சர் வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணி வைங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது தமிழில் பார்த்தோன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கு எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கு எது கரெக்டுனா ஃபஸ்ட்டு ஒடுக்க வினை என்னென்னாவும் லூஸ் ஆஃப் ஆக்சிஜன் கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேங்களா? எத்தனாவது கொஸ்டின்? 22. ஆப்ஷன் டி. இது ஆப்ஷன் 4 வரணும். ஓகேங்களா? ஏவும் பியும் கரெக்டு. ஆக்சிஜன் ஏற்றம்னா நம்மளுக்கு தெரியும். ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லிட்டு. ஆக்சிடேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, கெயின் ஆக்சிஜன் லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது ரெண்டும் வந்து ஆக்சிடேஷன், இது ரெண்டும் ரிடக்ஷன். ஒரே ரியாக்ஷனில் ரெண்டுமே நடந்துச்சுன்னா அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைன்னு தமிழில் சொல்லுவாங்க, ரிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபேஸ் க்ரீம் பிலாங் டு விச் டைப் ஆஃப் கொலைடு ஃபார்ம்? இது நம்ம 9th புக்கில் இந்த சொல்யூஷன் பற்றி கொடுத்துருக்கக்கூடிய லெசனில் அந்த டேபிளர் காலமே போட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க, அது நான் காட்டுறேன் அந்த டேபிள். ஓகேங்களா? ஃபேஸ் க்ரீம்ன்றது விச் டைப் ஆஃப் கொலைடல் ஃபார்ம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் லிக்யூடும் சேர்ந்தால் அதுதான் எமல்ஷன். ஓகேங்களா? இங்கே தான் வந்து இந்த ஃபேஸ் க்ரீமு இந்த க்ரீமெல்லாம் வரும். அந்த க்ரீம்ன்றது ஆக்சுவலாக ஃபேஸ் க்ரீம் வந்து ஒரு லிக்யூடையும் இன்னொரு லிக்யூடையும் ஆட் பண்ணி செய்கிறாங்க இல்லைங்களா? அது பேர் எமல்ஷன். நம்ம அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எதை கேட்குறாங்களோ அது எதாலேயே ஆனதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த டேபிளர் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எடுத்து இதில் போட்டிருப்பாங்க, இதை எடுத்து இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது சாலிடும் சேர்ந்தால் அலாய். ஓகேங்களா? சாலிட் எடுத்து லிக்யூடில் போட்டாங்கன்னா அது சோல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சாலிட் எடுத்து லிக்யூடில் போட்டால் அதை பெயிண்ட்டு இங்கு இதெல்லாம் இப்படி தான் உருவாகுது. அப்புறம் சாலிட் எடுத்து கேஸில் போட்டாங்கன்னா ஏரோசோல் ஸ்மோக்கு டஸ்ட்டு அதெல்லாம் இப்படி தான் உருவாகுது. அப்புறம் லிக்யூட் எடுத்து சாலிடில் போட்டால் அதுக்கு பேர் ஜெல்லு. ஓகேங்களா? லிக்யூட் எடுத்து சாலிடில் போட்டால் அதுக்கு பேர் ஜெல்லு. லிக்யூட் எடுத்து லிக்யூடில் போட்டால் அதுதான் எமல்ஷன். ஓகேங்களா? ஃபேஸ் க்ரீமு, மில்க்கு, பட்டரு, ஆயில், இதெல்லாம் ஆயில் இன் வாட்டர் இதெல்லாம் அங்கே தான் வரும். அப்புறம் லிக்யூட் எடுத்து கேஸில் போட்டால் ஏரோசோல் தான். ஓகேங்களா? சாலிட் எடுத்து கேஸில் போட்டாலும் அதே தான், லிக்விட் எடுத்து கேஸில் போட்டாலும் அதே தான். அந்த மிஸ்ட்டு, ஃபாகு, க்ளவுடெல்லாம் வருது பாருங்கள், இந்த பட்டாசு அடித்தா வரக்கூடிய ஃபாகு இதெல்லாம் வந்து லிக்யூட் எடுத்து கேஸில் போட்டால் வரக்கூடியது. கேஸ் எடுத்து சாலிடில் போட்டால் அதுதான் வந்து சாலிட் ஃபார்ம். இந்த பேக்டு ஐட்டம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? இந்த டேபிளர் காலமை அப்பப்போ புக்கு திறப்புறப்பெல்லாம் பார்த்துங்க. இதை அப்படியே அக்யூரேட்டாக மனப்பாடம் பண்ண முடியாது. நாம் ஒரு ஐடியாக்காக தான் நான் சொன்னேனே இது. இதை எடுத்து இதில் போடுறாங்க, இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எமல்ஷன். ஓகேங்களா? ஜெல்லுன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் எடுத்து சாலிடில் போட்டால் வரக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? Esophagus. The esophagus and the lining of the mouth are also covered with. நேற்று டிஷ்யூஸில் இதை தெளிவாக நடத்தியிருந்தேன். ஓகேங்களா? இந்த எபித்தீலியமுடைய டைப்ஸ் அதுதான் தொடர்ந்து 2 ஷிஃப்டில் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எபித்தீலியமில் வந்து இந்த ஈசோஃபோகஸ்னால் உணவுக்குழல் வந்து எந்த வகை எபித்தீலியம் வந்து கவர் பண்ணியிருக்குதுன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேங்களா? இப்போ நான் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இங்கே இருக்குது. சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்னா நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கிறேன்னா மெலிசாக போகக்கூடிய இடங்கள், ரத்த நாளங்கள். ஓகேங்களா? பிளட் வெசில்ஸு. அப்புறமா இப்போ பார்த்த பாருங்க உணவுக்குழல் ஈசோஃபோகஸ், இங்கெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்.
ஸ்டாட்ரிஃபைடு ஸ்கோமஸ்னால் அது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னு. ஓகேங்களா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிங்களா. அப்புறம் இந்த சிலியேட்டட் காலமினர் எபித்தீலியம் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் அப்சர்ப்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்சர்ப்ஷன் எங்கெல்லாம் நடக்குது, இந்த மூச்சு விடக்கூடிய ட்ரக்கியா, ப்ரோன்சி அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். எந்த இடத்துலலாம் உரிதல் நடக்குதோ அங்கெல்லாம் சிலியேட்டட் காலமினர் எபித்தீலியம் வரும். ஓகேங்களா. அப்புறம் கியூபாய்டல் எபித்தீலியம் எங்கே வரும் அப்படின்னா எங்கெல்லாம் சுரப்பி இருக்குதோ அங்கெல்லாம் வரும். கியூபாய்டல் எபித்தீலியம்ன்றது எங்கெல்லாம் சுரப்பி கிளாண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வரும். அப்புறம் கிட்னியில் வரும். கிளாண்ட் அண்டு கிட்னி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கியூபாய்டல்னால். ஓகேங்களா. அப்புறம் காலமினரில் வந்து இவங்க ஸ்மூத் காலமினர், இந்த சிலியேட்டட் காலமினர் அப்சர்ப்ஷன் நடத்துகிற இடத்துல வரும். இதுவுமே வந்து மோஸ்ட்டாக அப்சர்ப்ஷன் டைஜஷன் நடக்கிற இடத்துல தான் வரும். ஓகேங்களா, காலமினர் எபித்தீலியம்லாம் இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த வில்லி சுற்றி இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூலாம் வந்து காலமினர் தான். ஏன்னா அங்கேயும் அப்சர்ப்ஷன் நடக்குது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். காலமினர் எபித்தீலியம்னா இந்த அப்சர்ப்ஷன் நடக்கிற இடத்துல வரும். கியூபாய்டல்னால் வந்து கிட்னி அதுக்கப்புறம் கிளாண்ட் இருக்கிற இடத்துல வரும். அப்புறம் சிம்பிள் ஸ்கோமஸ் எபித்தீலியம்னா நமக்கு வந்து பிளட் வெசல்ஸு, உணவுக்குழல், ஈசோஃபோகஸ் அதான் உணவுக்குழல் போன்ற மெலிசான டிஷ்யூ இருக்கிற இடங்களில் வருங்க. ஓகேங்களா. அப்புறம் லாஸ்ட்டு கொஷினுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு கொஷின், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ப்ரெஷர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ த்ரஸ்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆன்சரே சொல்லிட்டேண்ணா. ஐயோ சரி. The force exerted by an object perpendicular to surface is called பர்பண்டிகுலர்னு வந்தாலே அது த்ரஸ்ட்டு தான். ஓகேங்களா. த்ரஸ்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட் நியூட்டன். ஓகேங்களா. ப்ரெஷருக்கு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நீங்கள் ஒரு குண்டூசி வச்சு ஒரு செவத்தை குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து த்ரஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து ஏரியாவே இருக்காது. அதே பெரிய ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுற்றியில் எடுத்து அந்த செவத்தை அடிக்கிறீங்கன்னா அது ப்ரெஷருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஏரியா இல்லாமல் ஒரு முள் மாதிரி முனையை வச்சு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்தா அதுக்கு பேர் வந்து த்ரஸ்ட்டு. ஓகேங்களா. பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அதே வந்து ப்ரெஷர்னால் அதுக்கு வந்து ஒரு ஏரியா இருக்கும். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வெயிட்டுக்கு எஸ்ஐ யூனிட்டும் நியூட்டன் தான். நான் நேற்றே சொன்னேன், வெயிட்டுன்றது இடத்துக்கு இடம் மாறும். நிலாவில் வந்து அதோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நம்ம இடத்துல நம்மளுக்கு கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி நம்ம ரயில்வேல கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நம்ம இங்கே வந்து 60 நியூட்டன் இருந்தால் அங்கே எவ்வளோ இருப்போம் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வெயிட்டை டிவைட் பை 6 பண்ணால் அங்கே இருக்கிற வெயிட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாஸ் வந்து இடத்துல எவ்வளோ இருக்குது, மூணில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுருக்கணும். மாஸ் வந்து எந்த இடத்துலையும் மாறாது. ஓகேங்களா. அப்புறம் இந்த பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு அந்த தண்ணியில் ஒரு பொருளை போடும்போது எப்போவுமே அந்த தண்ணி வந்து அந்த பொருளை மேலே தள்ள தான் பார்க்கும். ஒரு அப்வேர்டு ஃபோர்ஸ் மேல் நோக்கிய விசை வந்து செயல்படும் அந்த பொருள் மேலே. ஓகேங்களா. அந்த விசைக்கு பேர் தான் பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் தான் வந்து ஆர்கிமிடிஸ். ஓகேங்களா. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஃபுல்லாக இந்த பயான்சி பற்றி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. இது மூலமாக தான் கப்பல் வந்து நம்ம தண்ணியில் மிதந்து போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை பற்றி வரப்போ நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, என்னால் முடிஞ்ச வரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதனா புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் குரூப் டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறப்ப நான் அந்த எக்ஸாமில் இப்போ 19 ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகுதுல்ல 27 நினைக்கிறேன். ஓகேங்களா. 27th அன்றைக்கி எந்த மாதிரிலாம் கொஷின் வருதோ அந்த மாடலில் நம்ம கொஷின் தரலாம். ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரியே தான் ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டில் வரது தான் அந்த மாடலே மாற்றி வரும். அதனால் அந்த சீரியஸை கொஞ்சம் பாருங்கள் அந்த டைமில் கவனமாக. ஓகேங்களா. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா.